அந்த கழுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய தசைகளோடு சேர்ந்து இந்த நரம்புகளும் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் அதிகமான வலி இருக்கும். இந்த நரம்புகளில் பாதிப்பு எப்போ ஏற்படுதுன்னா, இந்த டிஸ்க் வந்து ஹெரனியேஷன் கண்டிஷனில் வெளியில் வந்து அங்கேருந்து எமர்ஜி அது ஸ்பைனல் கார்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும் பொழுது தான் அதிகமான வலியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த வலி பார்த்தோம்னா நம்ம கழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தோள்பட்டையிலேருந்து கை விரல்கள் நுனி வரைக்கும் நமக்கு பரவ ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அப்போது ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குது. ஃபிங்கர் டிப்ஸில் பார்த்தோம்னா சின்னதாக ஏதோ குண்டூசி வச்சு குத்துற மாதிரி ஒரு நம்னஸ் இருக்குது, கொடையிற மாதிரி வலி இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஷன் இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த வலியோடையே தான் நம்ம வந்து தினம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே இந்த பெயின் இருக்குது, இல்லை எலும்பு தேய்மானம் இருக்கும் பட்சத்தில் இம்மிடியேட்டாக நம்ம